அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாரையும் மறுபடியும் சோசியல் மீடியாவில் பார்ப்பது மகிழ்ச்சி. இன்னைக்கு வேற ஒன்றும் இல்லை. என்னுடைய பெயர் மோசஸ் செல்லதுரை, எல்லாருக்கும் தெரியும். நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் வடக்கு விஜய நாராயணம் என்கிற ஒரு கிராமத்தில் வளர்ந்து, என்னுடைய தகப்பனார் 4 வயது இருக்கும்போதே மரித்து விட்டார்கள். எனக்கு ஒரு அண்ணன் தம்பி, நாங்கள் 2 பேர் தான். கடினமாக என் தாய் வளர்த்து என்னை ஒரு ஆளாக உருவாக்கி இருக்கிறார். எனக்கு முதல்ல நான் நம்புகிற இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு இறை நம்பிக்கை அதிகம் உண்டு. 2வது, எனக்கு ஒரு நல்ல தாயை கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், அதாவது நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லலை, அநேக தவறுகள் தப்பிதங்கள் பண்ணினாலும் என்னை சரி செய்து இந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தினது இறைவன் தான். 2வது தாய். ஏன் சொல்கிறேன்னா, நான் இதோடு 24வது ஆண்டு என்னுடைய வழக்கறிஞர் தொழில். நான் 2001 என்னுடைய வழக்கறிஞர் வேலையை பணியை ஆரம்பித்தேன். இதோடு 24 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அப்போது நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு சேவை செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணி சர்வதேச உரிமை கழகம், அதாவது இன்டர்நேஷ்னல் ரைட் ஆர்கனைசேஷன் ஒன்று ஆரம்பிப்போம். அப்போ நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணோம். என்ன செய்தோம், நிறைய கத்தறிந்த வழக்கறிஞர் கூட இருக்கிற நிறைய சீனியர் அட்வொகேட்ஸ், நல்ல ரெப்யூட்டடான பர்சன்ஸ் இங்கே கூட இருக்கிறாங்க, டாக்டர்ஸ், இவங்களெல்லாம் வச்சு ஒரு ஆலோசனை பண்ணி இந்த அமைப்பை ஆரம்பித்து 1 வருடம் தான் முடிய போகுது. எங்ககிட்ட ஒரு 20,000 மெம்பர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க. நிறைய சேவைகள் நாங்கள் செய்கிறோம். அதை நாங்கள் பொது தளங்களிலே நாங்கள் அதை வெளியிடுவதில்லை. ஏன் முதல்ல வெளியிடக்கூடாதுன்னா, அது உண்மை தான். ஏன்னா வெளியிட்டால் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இதை வச்சு காசு சம்பாதிக்கிறீங்க, இது உங்களுக்கு எங்கே இருந்தோ பணம் வருது, நீங்கள் செய்கிறத வெளியே சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னோம், அதற்காக அதெல்லாம் வைத்திருந்தோம். இது எங்களுடைய வளர்ச்சி நாங்கள் நினைப்பதை விட மிக வேகமாய் வளர்ந்துட்டு, அது இறைவனுடைய செயல் தான். அப்புறம் விஸ்டம் லா சேம்பர் அப்படின்னு ஒன்று வழக்கறிஞர்களுக்காகவே ஆரம்பித்தோம். நிறைய வழக்கறிஞரை படிக்க வைக்கிறது, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாதவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது, இதெல்லாம் நாங்கள் செய்து வருகிறோம். இது போக நான் நம்புகிற என்னுடைய மதத்தை, என்னுடைய மத நம்பிக்கையை நான் பிரசங்கம் பண்ணுவது உண்டு. அது எனக்கு மிகவும் பிடிக்கும். அது இனிமேல் தான், இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் நான் அதை மக்கள் என்னை போதகராகவே ஆயிரலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு வந்துட்டேன். ஆமாம், இதுதான் என்னுடைய பின்புலம். இது ஒரு கடினமான உழைப்பில் மேலே வந்திருக்கிறது. இந்த சர்வதேச உரிமை கழகம் என்பது மக்களுடைய எல்லா அடிப்படை உரிமைகளுக்கும் நாங்கள் கூட நிற்போம். எல்லா அடிப்படை உரிமை எதுவாக இருக்கட்டும், அவங்களுக்கு கூட இருத்தல். எல்லா மாவட்டங்களிலும் முகாம் நடத்துகிறோம், இலவச முகாம். நிறைய மாவட்டம் நடத்திட்டு இருக்கு இலவச முகாம்கள். அப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டந்தோறும் எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க, நாங்கள் செயல்படுத்துகிறோம். விஸ்டம் லா சேம்பர் மூலியமாய் நிறைய கம்பெனிஸ் வழக்குகளை நடத்துகிறோம். எங்களுக்கு நான் தமிழ்நாட்டில் எல்லா உடையவர்கள் அநேக மாவட்டங்களெல்லாம் எங்களுடைய நாங்கள் வழக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இதுதான் எங்களுடைய பணியாக இருக்குது. இதுக்கு ஒரு தடங்கள் வந்துடும். வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி ஒரு மாநாடு வச்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் எதிர்பார்ப்பது 20,000 முதல் ஒரு 30,000 பேர் வருவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதற்கான வேலைகளை ஆரம்பிக்கும் போது தான் இப்படிப்பட்ட இந்த சூழல்லாம் வந்தது. இதை நான் நல்லதாகவே கருதுகிறேன். ஒருவேளை எனக்கு மீடியா சகோதரருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதுக்கு நான் நன்றி சொல்ல கடமையும் பட்டிருக்கிறேன். ஏன்னா, மோசஸ் செல்லத்தை யாருன்னு சொல்லி என்னுடைய பழைய வாழ்க்கையில் நீங்கள் தோண்டி எடுப்பீங்கள்ல, அப்போ கடந்து வந்த பாதைகள் வரட்டும். ஒவ்வொரு விமர்சனங்களும் நான் ஏற்றுக்கிறேன். அது என்னை திருத்துவதற்காக இருக்கும், இல்லை என்னை முன்னேற்றுவதற்காக இருக்கும். தவறுகள் இருந்தால் நிச்சயமாக திருத்திக்குவேன். அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் கூட. அதனால் இந்த சர்வதேச உரிமை கழகம் தொடர்ந்து மக்கள் சேவையில் ஈடுபட்டு கொண்டே இருக்கும். இதை மீடியாவுக்கு நான் தெரிவிக்கிறேன். இதை சுய வெறுப்போடு, சுய காழ்ப்புணர்ச்சியோடு இதை தடுக்கணும், பேரை கெடுக்கணும்னு நினச்சா அது நிச்சயமாக நடக்காது. இறைவன் இருக்கிறார், உண்மை இருக்குது.
நிச்சயமாக அது நல்ல விதமாக தான் மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதுதான் எங்களுடைய சேவை. இது பாருங்கள், நாங்கள் வந்து மலை ஜாதி மக்கள் மத்தியில் நாங்கள் மலை ஜாதி மக்களாக கொடைக்கானல் போயிருக்கிறோம். அவங்களுக்கு உதவிகள் செய்வதற்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கிறது. ஏற்காட்டில் மலை ஜாதி மக்களை சந்தித்தோம். அவர்களுக்கான உதவிகளை எங்களால் முடிந்த உதவி இலவசமாக செய்வோம். நிறைய பிள்ளைங்களை படிக்க வைத்து கொண்டிருக்கிறோம். நிறைய பெண்கள் எங்கள் இதில் இருக்கிறாங்க. எங்களுடைய அமைப்புக்கு பெரிய ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? எங்கள் அமைப்புடைய ஸ்ட்ரென்த்தே பெண்கள் தான். அதுதான் எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சப்போர்ட். ஏன் பெண்கள் தான்? ஏன்னா எங்கள் அமைப்பு மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்கிறது, தலைவர் மேலே நம்பிக்கை இருக்கிறது, இங்கே இருக்கிறவங்க எல்லாம். ஏன்னா எங்களுக்கு ஒரு ஒழுக்கம் வச்சுருக்கிறோம். எங்களை 2 தனி மனித ஒழுக்கம் எங்களை ரொம்ப நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அப்போ கேட்கலாம், நீ பெரிய நல்லவனான்னு. கெட்டவனாக இருந்த காலகட்டத்தில் நான் அமைப்பு ஆரம்பிக்கலை. சேட்டை பண்ணுவோம்ல எல்லாரும். கல்லூரி காலங்களாக சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது இருக்கும். எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு பின்புலத்தை எடுத்தால் அதில் வந்து நெகட்டிவான பகுதிகள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் தாண்டி திருந்தி ஒரு மனிதனாய் வந்து ஒரு சமுதாயத்துக்கு செய்யும்போது இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வரதான் செய்யும். எங்கள் அமைப்புக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டே பெண்கள் தான். நீங்கள் எங்கள் அமைப்பில் இருக்கிற பெண்களில் யாரிடமும் போய் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஏனென்றால் இது நாங்கள் குடும்பமாக நினைக்கிறோம். இது ஒரு எங்களை எல்லாருமே சொல்லும்போது குடும்பங்களே தான் நான் கூப்பிடுவேன். ஒருவேளை யாராவது பார்த்துருவாங்க, அதான்ப்பா குடும்பம் சொன்னது தான், நிறைய பிள்ளையை கொடுத்துட்டே போடலாம், நன்றி போடுங்க, அப்படி தானே ட்ரெண்ட் ஆக்க முடியும். உண்மையிலே இது குடும்பம் தான். இங்கே இருக்கிற எல்லாரும் சகோதரிகள். அதனால தான் இன்னைய வரைக்கும் இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் எங்கள் அமைப்பில் உள்ள யார் எங்களை கூப்பிட்டு எங்கள் தலைவர் சரியில்லை அப்படி தான் எந்த கம்ப்ளைண்ட்டும் போக முடியாது. ஏன்னா எல்லோருக்கும் தெரியும், சுய விளம்பரம் தேவையில்லை. அப்போ எங்களுடைய பெரிய சப்போர்ட் என்ன? பெண்கள் தான். அநேக வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, மருத்துவர்கள் இருக்கிறார்கள், இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, ரிட்டையர்டான போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. எல்லாம் ஒரு வெளிப்படைத்தன்மையோடு செயல்பட்டு வருகிறது. இது எங்களுக்கு ஒரு இந்த சமுதாயத்தில் நாங்கள் உதவி செய்ய வந்திருக்கிறோம். நான் சமுதாயத்தை மாற்றிடுவேன், நான் மக்களை தூக்கிடுவேன், நான் போராடுவேன், அதெல்லாம் எங்களுக்கு திட்டமே கிடையாது. அரசுக்கு எதிராக போராடுறது, நாங்கள் கண்டனம், அதெல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. எங்களால் முடிந்த அளவுக்கு மாற்றத்தை மக்களிடம், ஏழை மக்களிடம் கொண்டு போவது. கிராமத்திலேருந்து நான் வந்ததுனால படிப்பு விஷயத்தில் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாருக்கும் உதவி செய்ய நாங்கள் நினைக்கிறோம். கிராம பிள்ளைங்க வளரட்டும் அப்படின்னு நினைக்கிறது தான் எங்களோட அமைப்பை தவிர, இது வந்து அரசுக்கு விரோதமாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டாம், உண்ணாவிரதம் நடத்த தேவையில்லை. அரசோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் செயல் திட்டமே. அது எந்த அரசாக கூட இருக்கலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த அரசாக இருந்தாலும் அவங்களோட நம்ம இருந்து செயல்படணும். அதுதான் எங்களோட அமைப்பினுடைய நோக்கமும் கூட. இல்லை தனிப்பட்ட இது நான் ப்ராஃபிட்டபிள், நான் பொலிட்டிக்கல் ஒரு ஆர்கனைசேஷன். இது சட்ட ரீதியாக பதிவு செய்யப்பட்டது. அதனால் இதுதான் எங்களுடைய அமைப்பும் எங்களுடைய மக்களுடைய பின்புலம். நல்ல கேள்வி. மாநாடு என்பது ஒரு ஜெனரல் பாடி மீட்டிங் நடத்துவாங்க. மாநாடு ஏன் நடத்தணும் அப்படின்னா, எங்கள் மக்களுக்கு ஒன்று சொல்லித்தரோம். அரசியல் என்பது குடும்பத்தில் இருக்குது, அரசியல் என்பது வேலை ஸ்தலத்தில் இருக்குது. இந்த மாநாடு ஏன் நடத்துகிறோம்னா, எங்கள் மக்களை நாங்கள் இன்னும் பொது சேவையில் உற்சாகப்படுத்துவதற்கு, நீ ஒரு 10 பேர் மாத்திரம் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இத்தனை மக்கள் இருக்கிறாங்க, நம்மலாம் சேர்ந்து தான் ஒரு நல்ல சேவை பண்ண போகிறோம். நம்ம இவ்வளோ பேர் சேர்ந்து என்னைக்காவது ஒரு தீய காரியத்துக்கும் நாங்கள் வந்து, அப்போ நீங்கள் எந்த ஒரு கெட்ட காரியத்துக்கும் நம்ம செயல்படலை, இவ்வளோ பெண்கள் இருக்கிறோம், இவ்வளோ நல்லவங்க இருக்கிறாங்க, இவ்வளோ டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு புரிந்து கொள்வதற்கு. இன்னொன்று, அரசாங்கத்திற்கு நாங்கள் இப்படி சேவை செய்கிற நாங்கள் ஒரு அமைப்பு இருக்கிறோம், எங்களையும் என்ன செய்யுங்க. பேரிடர் காலத்தில் அரசாங்கத்தில், போலீஸ் துறையில், மருத்துவத்துறையில் இப்படி திடீர்னு நிலச்சரிவு வந்திருக்குது, எங்களை அழைத்தால் நாங்களும் பல பேர் இருக்கிறையா, எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலை செய்வோம்னு காமிப்பதற்கு அது எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதுவே தவிர இது அரசியல் கட்சி தான் மாநாடு நடத்தணும்னு கிடையாது. அதான் மக்களுக்கு இவ்வளவு சேவை செய்வீங்க, ஆனால் உங்களோட நற்பெயரை கெடுக்கிற மாதிரி ஒரு சில விஷயம் பண்றாங்க நீங்க சொல்றீங்க. ஆனால் அந்த நற்பெயரை கெடுக்கிறது யாருன்றது தெரியும். நிச்சயமா எங்களுக்கு தெரியும்ல. இப்போ நாங்கள் ஒரு சர்வதேச உரிமை கழகம் ஆரம்பித்து வருது. இதே போல் பல அமைப்புகள் இருக்கிறாங்க, அவங்க பல ஆண்டுகளாக இதில் இருக்கிறாங்க. அவங்களால இந்த அளவுக்கு வெளியே வர முடியல. அவங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி. எப்படி இது, அவங்க என்னமோ திருட்டுத்தனம் பண்ணுறாங்களா, அப்படி பண்ணுறாங்க. அப்போ அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு வளர்ச்சி. அது இறையருள் நம்புகிறேன், இறையருள் இருந்தால் தான் நடக்கும். அப்போ அந்த வளர்ச்சி வரதுனால
இந்த வளர முடியாத அமைப்புகள் இப்போ என்ன செய்கிறாங்க, இதுக்கு விரோதமாக ஏதாவது ரெடி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த இப்படி சொன்னீங்கல்ல, இந்த விமர்சனம் இப்படி என் மேலே வந்துச்சுல்ல, இதை நான் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். ஏன் அப்படின்னா, பொதுவாக நம்ம எல்லா விவாத மேடைகள்லாம் பார்க்குறேன். தனிப்பட்ட அவருடைய வாழ்க்கையை நீங்கள் தொடாதீங்க, பொது சேவை வேறு, தனிப்பட்ட ஒழுக்க வேறு அப்படிங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தனி மனித ஒழுங்கு இல்லாதவன் பொது தளத்திலும் ஒழுங்கு இல்லாதவனாகத்தான் இருப்பான். யாரும் கண்டு தனி மனித ஒழுங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நீ கேட்கலாம், நீ பெரிய யோக்கியனாடா, இத்தனை பேரை நீ கெடுத்துட்ட, இத்தனை பேரை உன்னை கொடுத்துட்டேன்னு பத்திரிகைகள்லாம் வருது, அந்த மாதிரிலாம் அசிங்கமாக சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சொல்லட்டு போட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறேனா இல்லையான்னு என் கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் சொல்லுவார்கள். நீ விசாரிக்கிற இடத்துல சொல்லுவாங்க. பொய் சொல்லிகிட்டே போகலாம், உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல. அதனால் நாங்கள் அந்த தனி மனித ஒழுக்கத்தை விரும்புறதுனால இது வந்து இந்த விமர்சனத்தை நான் சரியாக எடுத்துக்கிறேன். என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் என்னை சரி செய்யறது மாற்றிக்கணும், இன்னும் நான் இன்னும் சரியாக நடக்கணும்னு எனக்கு இந்த 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 நிகழ்ச்சி எனக்கு என்ன செய்யுது, ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது. இல்லை, நான் சரியாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நடக்கணும். அது ஒரு மாடலாக மாறணும்னு விரும்புகிறேன். தனி மனித ஒழுக்கத்திலும் சரியாக இருக்கணும், பொது சேவைக்கு வரும்போது ஒழுக்கமாக நடக்குன்னு காமிக்க முடியும் என்கிறத எனக்கும் நம்பிக்கை. அதை செயல்படுத்தி பார்ப்போம், தோல்வி வராது கண்டிப்பாக. அதனால தான் நாங்கள் இந்த விமர்சனத்தை நல்ல வகையில் ஏற்றுக்கிறோம். அது என்னுடைய குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், அது சட்ட ரீதியாக சந்திப்போம், என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தலாம், அது எனக்கு தப்பே கிடையாது. அது அவங்களுடைய கருத்து சுதந்திரம். ஆனால் அது மற்ற பெண்களையும் பாதிக்கிற வகையில் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த கருத்து சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி அது தவறாக போகும்போது நிச்சயமாக அடுத்தவங்களையும் அது பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது. அதனால தான் இதை வந்து ஒரு படிக்கற்களாக நினைக்கிறோம். இது எங்களுக்கு இது வந்தது நல்லது. அதனால தான் சமுதாயம் எங்களை பார்ப்பதற்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்தது. சமுதாயம் எங்களை பார்க்குது. பாருங்கள், நாங்கள் வந்து கடந்த 3 மாதங்களாக திட்டமிட்டு இருக்கிறோம். எங்களுடைய முதல் மாநாட்டிற்கு நாங்கள் வச்ச கருப்பொருளே தாய்மையே வெல்லும். இதை தயவுசெய்து காமிங்க. இதை எதுக்காகலாம் உருவாக்கப்பட்டதில்லை. எங்கள் கருப்பொருளே தாய்மை. ஏன்னா எங்கள் அம்மா இல்லைன்னா நாங்கள் இல்லை, எங்கள் அம்மா இல்லைன்னா நாங்கள் இல்லை. கடவுள் 2வது எங்கள் அம்மா, நான் வழிபடுகிற ஆண்டவர் 2வது எங்கள் அம்மா. 2 பேர் இல்லைன்னா இந்த இடத்துல மோச செலுத்தரை என்கிற ஒரு மனிதன் இல்லவே இல்லை. எங்கள் அம்மா தான் எனக்கு இந்த கடவுள். அதுக்கடத்தில் எங்கள் அம்மா தான் நடத்துனது. என்னை சரியாக்கி, என்னை தப்பு செய்யும் போதெல்லாம் என்னை தட்டி என் கூட இருந்து, அழாத, சோர்ந்து போகாத, நீ மாறணும்னு சொல்லி கொடுத்தது. அதனால தான் முதல் மாநாடே நான் வைக்கிறேன், தாய்மையே வெல்லும். இந்த மாநாட்டிலேருந்து என்ன ஒரு மாற்றத்துக்காக இந்த மாநாடு? பெண்கள், சிறு பிள்ளைங்க ரொம்ப முக்கியம். என்னுடைய வாழ்க்கையினுடைய நான் இது வரைக்கும் கடந்து வந்த பாதையில் ஒரு குடும்பத்தை மாற்றுறது பெண்ணிட்டு தான் இருக்குது, ஆம்பளைகிட்ட கிடையாது நான் நம்புகிறேன். நல்ல குடும்பம் தான், நல்ல மனைவி அமைஞ்சாதான் குடும்பம் சரியாக வரும். நல்ல மனைவி அமைனா குடும்பம் வராது. எங்கள் அம்மா சரியாக இருந்ததுனால தான் நான் சின்ன வயசுலேயே கெட்டு போகாமல், படிக்காமல், நான் சாரையை குடிச்சிட்டு ரவுடியாவோ இல்லை ஏதோ ஒரு திருடனாவோ மாறாமல், எங்கள் அம்மா என்னை இவ்வளோதான் இருந்தாலும் என்னை வைத்த வாயை கட்டி என்னை படிக்க வச்சுட்டாங்க. எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சொத்து இறைவனும் அன்புள்ள அம்மாவும் அவங்க எனக்கு கொடுத்துருக்கிற இந்த படிப்பு தான். அதனால் எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, கிராமப்புறத்தில் போய் பெண்கள் மத்தியில் போய் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி படிக்க வைங்க. பெண்கள் வந்து நல்ல பெண்களால் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதுக்கு விட்னஸ். இது உண்மையும் கூட. அதனால தான் நாங்கள் இந்த தாய்மையை வெல்லும்னு எடுக்கிறோம். எங்களுக்கு வந்து பெண்கள் மாநாடு நான் வந்து மார்ச் 15ஆம் தேதி பெண்கள் மேம்பாட்டு தினம் நடத்தியிருக்கிறோம். நிறைய பெண்களை வர வைத்து அவர்களுக்கு உதவி செய்ய நாங்கள் திட்டமிட்டுக்கிட்டு இருக்கிறோம். எங்களால் முடிந்ததை கொடுக்குறோம், சொல்லியிருக்கிறோம். மீதினா கொடுப்பீங்களா? நிச்சயமாய் வரும்போது அதுக்காக செய்யும். அதில் எந்த விதமான ஏமாற்றம் கிடையாது. தப்பு என்ன தப்புன்னு சொல்லணுமா? சைட் அடிச்சிருப்பேன், அது ஒரு தப்பு. சைட் அடிப்போம்ல, தப்பு கிடையாது. நெகட்டிவாக சொல்கிறீங்களா? நெகட்டிவ்னா ஒரு வாலிப காலத்தில் ஒரு வாலிப பிள்ளைங்க என்னெல்லாம் தப்பு பண்ணுவாங்களோ அந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப பரிச்சுட்டு ஒரு வாலிப காலத்தில் வாலிபாவது என்னெல்லாம் வரும், கல்லூரி படிக்கும்போது என்ன வந்திருக்கும், என்னென்ன நடந்திருக்கும், அந்த தவறெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறேன். நான் ஒன்றும் அது குற்றமாகவே செய்யலை. தப்பு பண்ணால் அது உலகம் தப்புன்னு சொல்லுது. லவ் பண்ணவனை கேட்டால் 2 பேரும் நாங்கள் மனசு பிடிச்சி தான் செய்கிறோம்பாங்க. அதனால் அந்த தவிர சொல்லலை. வாலிப நாட்களில் ஏற்படுகிற எல்லா அனுபவங்களும் எனக்கு இருக்குது. நான் பிறந்தலேருந்தே நான் பெரிய பக்திவான், நான் வந்து ரொம்ப அற்பளுக்காக இருக்கட்டும்னு சொல்லலை. அதெல்லாம் கடந்த காலங்கள்.
ஒரு அட்வொகேட்டா இருக்கீங்க. ஸோ இதுலேயே இருந்த பல சேவைகள் செய்யலாம் மக்களுக்கு. ஆனால் ஒரு மத பின்புலத்தை வச்சு செய்யணும்னு நினைக்கிறீங்க. நல்ல நான் மதம் பின்புலத்தை எடுக்கலை. என்னை மத போதகர்னு வேண்டுமென்றே சொல்லிவிட்டார்கள். நான் வந்து மத போதகர் கிடையாது. எனக்கு சர்ச்செல்லாம் கிடையாது. எனக்கு 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 அலுவலகம் தான் இருக்குது. என்னுடைய தொழில் வழக்கறிஞர் தொழில். இந்த வழக்கறிஞர் தொழிலில் நான் என்னை எந்தெந்த சபைக்கு எந்தெந்த ஆலயத்துக்கு அழைப்பாங்களோ நான் போய் பேசுவேன். எனக்குன்னு தனியான ஆலயம் கிடையாது. எனக்குன்னு விசுவாசிகள் இருக்கிறாங்க. காணிக்கை வாங்குறாரு, வீடு வீடாக போய் ஜெபிக்கிறாரு, அவங்க கொடுத்த காணிக்கையில் உண்டியலில் வாங்கிட்டு வர அந்த மாதிரிலாம் எந்த செட்டப்பும் கிடையாது. இந்த மத போதகர்னு போட்டால் இது ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அது யாரோ சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால் மத போதகர்னு போட்டு என்னை தேடி தேடி பார்த்துருப்பாங்க நீங்கள் வலைத்தளத்தில். எங்கேயுமே என் சர்ச்சை கிடச்சிருக்கேன். ஏன்னா சர்ச்சை இருந்தானே கிடைக்கும். சபைன்னு ஒன்று இருந்தானே தெரியும். தேடி தேடி பார்த்துருப்பாங்க. இல்லை, நான் மத சாயத்தில் எதுவுமே செய்யலையே. எங்களுடைய அமைப்பினுடைய கொள்கையே மதம், ஜாதி, பணம் இதற்கு அப்பாற்பட்டதே எழுதி வச்சிருக்கிறேன். எங்கள் கூட எல்லா சகோதரனும் இருக்காங்க. எனக்கு எங்களுடைய விருப்பம் என்னென்னா, உன் நம்பிக்கை உன்னுடையது, என் நம்பிக்கை என்னுடையது. என் நம்பிக்கையில் நீ தலையிடாத, உன் நம்பிக்கையில் நான் தலையிட மாட்டேன். உன் நம்பிக்கை ஒரு பிரச்சனை நான் வரேன், என் நம்பிக்கைக்கு பிரச்சனை நீ வா. அது அவங்க நம்பிக்கை. என் கூட எத்தனையோ இருக்கிற எல்லாருமே எல்லாருமே நிறைய முஸ்லீம் சகோதரர்கள் இருக்கிறாங்க, இந்து சகோதரர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்துவ சகோதரர்கள் இருக்கிறாங்க. நான் எந்த மேடையிலையும் நான் போய் நீ இந்த மதத்துக்கு வா அதெல்லாம் கிடையாது. என்னுடைய நடவடிக்கையை பார்த்து அவங்க விருப்பப்பட்டு வந்தால் வரட்டும். இவருடைய நடவடிக்கையை பார்த்து விருப்பப்பட்டு அந்த நம்பிக்கையை போட்டேன். யாராலும் எந்த நம்பிக்கையும் மாறிக்கிட்டே இருக்கலாம்ல. ஆனால் நான் என்னுடைய நம்பிக்கையில் நான் தீவிரமாக இருக்கிறேன். அதை நான் மாற்றிக்கல. ஆனால் யார்ட்டையும் நான் திணிக்க விரும்பலை. அப்படி நான் அது மத செயலாக நான் நடத்தவும் விரும்பலை. மதத்துக்கு சம்மந்தமே கிடையாது. சமுதாய சேவை எல்லாரும் பண்ணணும். எல்லா இறைவனும் அதை தான் சொல்கிறாங்க. நீங்கள் எந்த இறைநூலை எடுத்தாலும் மனுஷனுக்கு உதவி செய்யணும் தான் சொல்லுது. அவ்வளோ. இப்போ நீங்கள் சொல்றீங்க எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட சர்ச் எதுவும் கிடையாது அப்படின்னு. அப்புறம் இந்த கூட்டத்தை வச்சு நாளைக்கு உங்களுக்கும் ஒரு கூட்டத்தை காட்டி நீங்கள் தனிப்பட்ட ஒரு முறையில் செயல்படுத்துதான். நல்ல கேள்வி. நான் இந்த கூட்டத்தை நீங்கள் நான் நம்புகிற சாமியை நம்புன்னு நான் பேசவே மாட்டேன்ல. நான் அப்படி பேசுகிறதே கிடையாது. இந்த கூட்டத்தை நான் நம்புகிற சாமியை நாங்கள் எங்கள் மேடை அத்தனையுமே பொது சேவை, சமுதாய சேவை, மக்களுடைய மாற்றம், சமுதாய மாற்றம், கிராமங்களின் மாற்றம், இதை குறித்து தான் பேசிக்கிட்டே போகிறத தவிர எந்த மேடையிலாவது நான் எங்களுடைய அமைப்பு ரீதியான மேடையில் இதை பற்றி பேசுறதே கிடையாது. கரெக்ட். அது ஆலயங்கள் இல்லை. என்னை விருப்பப்பட்டு கூப்பிடுற தேவாலயத்தில் அந்த என் நம்பிக்கை உள்ளவர்கள் இருப்பாங்க பாருங்க, அவங்க என்ன கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசுவேன். ஒருவேளை இவர்களே ஐயா உங்க நம்பிக்கையை பற்றி ஒரு நாள் எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டால் சொல்லுவேன். இப்போ எங்கள் மக்களே நீங்கள் ஏதோ நம்புறீங்களே உங்கள் சாமியை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் நான் இதுதான் கேட்கணும், நான் சொல்ல தான் சாமி, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை. இந்த கூட்டம் எதை சார்ந்த ஒரு கூட்டம்? இது இப்போ என்ன நினச்சுன்னா, சமுதாய சேவை பண்ணால் ஏதாவது ஃபண்ட் ரெடி பண்ணுறாங்க, எங்கே இருந்தாவது பணம் வரும், கலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறத மாற்றணும். எங்களுடைய விருப்பம் என்ன, நான் சம்பாதிக்கிறேன், என்கிட்ட ஒரு 10% என்னால் எடுத்து வைக்க சேவிங் பண்ண முடியும், நீ சம்பாதிக்கலண்ணே 10% கொடுங்கண்ணே, எல்லாரும் போவோம் செய்வோம். 10 பேர்கிட்ட கலெக்ஷன் பண்ணி நோட்டு போட்டு கலெக்ஷன் பண்ணி அதை நீ கொடுத்தேன்னா அதில் எந்த பிரயோஜனம் கிடையாது. 4 விட்டு பிச்சை எடுத்து கொடுக்குற நீ நானே உங்கள்கிட்ட 4 விட்டு பிச்சை எடுத்து நான் 100 கொடுத்தா என்ன அர்த்தம்? என்கிட்ட இருக்கிற 1 ரூபாயை நான் உண்மையாக கொடுக்குறேன், அதற்கான பலன் இறைவன் கொடுப்பேன். அதுதான் நடந்திருக்கு. எங்கிட்ட இருக்கிற எல்லா அன்பு சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து வருமானத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தது நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அதனுடைய இதுதான் இந்த பலன். இவ்வளோ சேவை செய்கிறீங்க, தன்னுடைய பொண்ணே உங்க மேலே குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. நல்லதா. நான் என் பொண்ணுக்கு இவ்வளோ ஒரு தைரியம் வந்திருக்கு, சந்தோஷப்படுறேன். நான் சொல்கிறேன், அவங்க என்னுடைய மகளை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். மகள் யார் எப்பவுமே பிள்ளைங்க தான் அப்பாவுக்கு பேர் வாங்கி கொடுப்பாங்க. என் பிள்ளை எனக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படா நான் கண்டிப்பாக இருக்காங்க, அது சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அது இருக்கத்தான் செய்வாங்க. அவங்க ஏன் அது குடும்ப வாழ்க்கை பிரிந்துடுச்சு, 10 வருடம் ஆயிடுச்சு. அந்த காரணமே இதுதான்னா சரி, காரணம் எதுனா அதை குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கிறது. நீதிமன்ற வழக்கை எங்களை சந்தித்து அந்த காரணத்தை அங்கே வெளிப்படுத்தி இல்லை என் கூட வாழ முடியாது அப்படின்னு பிரிஞ்சு போயிருக்கலாம். ஒன்று குடும்பங்கள்லாம் சமாதானம் போது சேர்ந்துருக்கலாம். ரெண்டுமே செய்யலையே. குடும்பமாக பேசும்போது சேர்ந்துருக்கணும், ரைட், சேரல, சரி நான் விரும்பலை, நீதிமன்றம் போய் நடத்தி வெளியே போயிருக்கணும், அதுவும் போல. அப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன இருக்கும்? தவறாக சொல்லலை. ஒன்று வாழ விடு, இல்லை நீனாவது வாழ. அதுவும் இல்லாமல்
நான் வாழ்வேன் உன்னை வாழ விட மாட்டேன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? நீங்களே சொல்லுங்க. அவங்க சொன்னபடிலாம் இருந்தால் என் மேலே அந்த அவங்க சொன்ன கருத்துக்களை வன்மையை நான் மறுக்கிறேன், அது தவறு. ஆனால் அவங்க மேலே குற்றம் சொல்லதில்லை, ஏதோ பேச தெரியாமல் பேசுகிறாங்க, யாரோ பின்புலத்துலேருந்து ஏற்கிறாங்க. ஆமாம், அது அது கரெக்டு. அப்போ என்ன புரிஞ்சுக்கிங்க, சட்டம் ரொம்ப இப்போ தான் சட்டத்தினுடைய வலிமையை சொல்கிறேன். சட்டம் எல்லாத்துக்கும் ஒன்று தான். எல்லாம் நினச்சிருக்கேன் அட்வொகேட்டுக்குன்னா தனி சட்டம், அப்படிலாம் கிடையாது. சட்டம் எல்லாருக்கும் ஒன்று. சட்டத்தை மதித்தால் மாத்திரமே ஜெயிக்க முடியும். அந்த வழக்கை வந்து நாங்கள் எனக்கு கீழே எவ்வளோ வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, அந்த வழக்கை நடந்துகிட்டு இருக்குது. தாராளமாக நடத்துவோம், சட்டப்படி இந்த வழக்கை நடத்திடுவேன். நீ அந்த விவகாரத்து வழக்கு முடியும், சட்டப்படி முடிஞ்சிடும். அதனால் அதில் எனக்கு இப்போ என்ன, அங்கே போய் நான் வந்து அந்த கூண்டில் கலத்தும் போது எனக்கு கோர்ட்டை கலத்திட்டு நிற்கணும், பரவாயில்ல. சட்டம் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன், அது நீதிபதியாக இருக்கலாம், இல்லை பெரிய அதாவது ஆரம்ப கட்ட மனிதனாக இருந்தாலும் சட்டத்துக்கு முன்பாக எல்லாரும் ஒன்று தான். ஸ்பெஷல் எக்ஸ்பென்ஷன் கிடையாது, எக்ஸாம்ஷன் கிடையாது. அது என் மூலியமாக தெரிஞ்சுட்டு போட்டோம், நிறைய வழக்கறிஞருக்கு தெரியட்டும், வழக்கறிஞர் சபர் எல்லாருக்குமே தெரியும், எங்களுக்கு எல்லா வழக்கறிஞரும் தெரியும். சட்டம் ஒன்று தான், நாங்கள் தப்பிக்கலாம் முடியாது. நேர்மை நடத்தும். ஏன்னா குற்றம் செய்து தானே பயப்படணும், அதை தான் நான் விரும்புகிறேன். நீ சொல்ல மாதிரி மனசு கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு இடத்துல நின்றுட்டு குற்றவாளியாக நாங்கள் இப்போ குற்றவாளி அதில் வராது, இது வந்து வழக்கு மனுதாரராக நிற்போம், கஷ்டமாக தான் இருக்கும், இருக்கட்டும்ங்கிறேன். அது வந்து அந்த கஷ்டம் பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டோம். வழக்கறிஞர்னா 2 கொம்பு முளைச்சவங்கடா, வழக்கறிஞர்னா அவங்க பயங்கரமானவங்க அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அவர்களும் சட்டத்துக்கு உட்பட்டவர்கள்னு நாங்களே ஒரு ரோல் மாடலாக மாறட்டும். எனக்கு இந்த பழி என் மேல் விழுந்து நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா என் கூட இருக்கிற துணைத் தலைவர் மேலே, என் கூட இருக்கிற அமைப்பில் யார் பேரை விழுந்தாலும் மனம் உடஞ்சி போயிருப்பாங்க. என் மேலே விழுந்து மகிழ்ச்சி, தலைமைக்கு மேலேயே இந்த பழி விழட்டும், நானே அதை தாங்கிக் கொள்ளணும். அப்படின்னா தான் நான் தலைவன் நினைக்கிறேன். ஒன்றுமே பதிவு பண்ணல. அவங்க சொல்கிற தோழிங்கிற கதையை கான்செப்டே போய், மத போதர் ஒரு கான்செப்ட், தோழி ஒரு கான்செப்ட், 2 கான்செப்ட் வச்சு நல்ல ஃபிலிம் நடந்திருக்கு. அது இந்த அளவுக்கு யோசிப்பதற்கு அவங்களுக்கு நாலேஜ் இல்லை, நல்லா படித்த பொண்ணு மகள் தான். ஆனால் இதை எப்படி கையில் எடுக்கிறது, இது எனக்கு என்னென்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிறேன். இல்லாத ஒன்று இருக்குன்னு சொன்னால் அது கண்டுபிடிக்கும் போது இல்லைன்னு போகும்போது பெருசு ஒன்றும் இல்லாமல் போயிடல, கிடையாது. அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. இவங்க சொல்கிற அந்த தோழியோ இவங்க சொல்கிற நபர் ஒன்று இருந்தால் அவங்க என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்ல. அது இது என்னமோ சரி, அது ஒரு நான் இது பொதுத்தளத்தை திரும்ப பேசி நான் அது சொல்லுவீங்களா, ஊருக்கே நீ மக்களை பெண்களுக்கு சேவை நினைக்கிறாய், உன் மகளை உன் குடும்பத்தை கவனிக்க முடியலன்னா அது தனிப்பட்ட விஷயம். என் குடும்பத்தில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தான் தெரியும், சரித்தானே? என் மகளுக்கு என் மனைவிக்கு முன்னால் இருந்த அவங்க மனைவியாக இருக்கிறாங்கல்ல, இப்போ துபாயில் இருக்கிற அவங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை தெரியும். அதை என் 4 சவுத்துக்குள்ளுவதை நான் வெளியே கொண்டு வர முடியாதுல்ல. ஒரு கணவனா மனைவியா வந்து உங்களுக்குள்ள 1008 நிறைகுறைகள், ஆனா ஒரு மகளுக்கு வந்து தந்தை மேல இந்த அளவுக்கு வெறுப்பு உண்டாகிறதுனால கரெக்ட், அந்த வன்மம் வந்து கரெக்டு தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, எப்பொழுதுமே மனிதனுடைய இயல்பு தந்தையோட தாய் மேல் தான் பிரியம் இருக்கும். அவங்களுடைய கோபம் உண்மைதான், நான் பாராட்டுறேன். அது நல்ல கோபமா கெட்ட கோபமா தெரியாது. எப்படி வந்து நம்ம மகாபாரதத்தில் துரியோதன் கூட கர்ணன் இருந்த மாதிரி தான். செஞ்சோட்டு கடந்து இருக்க வஞ்சகன் வலையில விழுந்தாயடா கர்ணா, உண்மைதான். அம்மாவுக்கு தான் நிற்பான் பிள்ளை. நீங்க எல்லாம் சொல்லுங்க, யார் பக்கம் போனோம்ல, என்னதான் அம்மா ஒரு கண்ணீர் வடிச்சு ஓடிடும். என்னதான் அம்மா சைடுல பாசம் இருந்தாலும் அம்மா சைடுல ஒரு தவறு இருக்குன்னா எந்த மகன் மகளா இருக்கட்டும் அவங்க வந்து அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த வயசுல தட்டி கேட்கிற வயசு வரும்போது தட்டி தான் கேட்பாங்க. நிச்சயமா இல்லை சகோதரியை மறுக்கிறேன். ஏன்னா இது எப்படி சொல்றேன்னா, தட்டி கேட்டிருக்கலாம், அது அம்மாவை வந்து கேட்டிருக்கலாம், இல்லை அம்மாவை சொல்லுவாங்க எனக்கு அடித்து என்னுடைய நிலைமை மாறிடுச்சு, அது அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் நடந்திருக்கலாம். அவங்க அம்மாவுக்கு பிள்ளைங்க சண்டையை வெளியே கொண்டு வராமல் நினைச்சிருக்கலாம். கரெக்ட், அது என் கூட வளரல, என் கூட வளர்ந்தா தானே வரும். இப்போ அப்பா வந்து தூரத்திலே இருந்து பார்த்து ஆரம்பத்திலேருந்து கெட்டவர்னு கொண்டு போயிட்டாங்க 10 வருஷமா. அப்பா கிட்ட நெருங்கி வந்து அப்பா கிட்ட பழகிறவங்களாம் பார்த்தாலும் தெரியும் அவங்க அப்பா இவ்வளோ நல்லவருமா. ஏன் அவங்க அப்பா புரிஞ்சிக்கல? இப்போ பிறந்தலேருந்து ஸ்கூலுக்கு வேணா அவங்களே கூப்பிட்டு கேளுங்க, நான் தான் குளிப்பாட்டுவேன், நான் தான் சோறு ஊட்டுவேன், நான் தான் ஸ்கூலுக்கு அனுப்புவேன், நான் தான், என் கையிலே தான் இருக்கு, என்னை விட்டு இறக்குமே அழுதுருவா. இது ஆரம்ப காலகட்டம். இப்போ எல்லாம் மாறிடுச்சு. அப்போ அதான் சொல்கிறேன், இயல்பு ரத்தம் வந்து அம்மா கிட்ட தான் சேரும். அதனால் நான் அம்மா அவங்ககிட்ட போனதுனால அவங்க வந்து என்னை உறுத்தி நெகட்டிவாக போதிச்சுக்கலாம்ல. அதனால் அவங்க என்ன நினைப்பாங்க,
அவங்க தாய் பக்கம் நிற்குது. நான் இப்போ சந்தோஷப்படுறேன். தாய் தவறான முடிவெடுத்தாலும் அம்மா கூட தான் இருக்கணும். ஏன்னா பெண் பிள்ளை. சார் இப்போ வந்து எந்த ஒரு பெண் பிள்ளை இப்போ நான் தப்பு பண்ணா கூட நீங்க வந்து டைரக்ட் நீங்க உங்க டாக்டருக்கு அப்ரோச் பண்ணிருக்காங்க சார், நம்ம பேசலாம் கொஞ்சம். பேசிட்டோம். அப்ப அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க? அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீ வந்து நீ பொறுக்கி தான், நான் உன்னை விட மாட்டேன். இதுக்கு மேலே நான் திரும்ப அதாவது ஒரு தடவை பேசலாம். நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் வந்து உன்னை விட மாட்டேன், உன்னை வெக்கப்படுத்துவேன், கேவலப்படுத்துவேன், நான் விட மாட்டேன், உன்னை பழி வாங்கன்னு சொன்னால் நான் என்னத்தை போய் சொல்லி இல்ல, இதற்கான காரணம் என்ன? உங்களுக்கு ஏதாச்சும் பண ரீதியா ஏதாச்சும் எதிர்பார்க்கறாங்களா? கண்டிப்பாக பொருள் ரீதியா பண ரீதியை எதிர்பார்த்தாங்க, கேட்குறாங்க. அதுக்கு நான் ஓப்பனாவே கேட்டாங்க. கேட்டேன் 25 லட்சம் ரூபாய் கேட்டேன். இன்னொன்று, நான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு ஏழைன்னு வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா வருமானம் அந்தளவுக்கு வராது, எங்களுக்கு அந்தளவு வளர்ச்சி கிடையாது. இதே அந்த சகோதரி, அந்த மகளும் அவருடைய அம்மாவும், இது நான் சொல்கிறது உண்மை, உலக தெரியல இறைவன் பார்க்குறார். நீ ஒரு பிச்சைக்காரன், நீ ஒன்றுத்துக்கு ஆக மாட்டேன், உன்னால் ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாது, நீ வந்து இப்போ ரோட்டில் பிச்சு எடுத்து தான் இருப்போம், நீ உன்னால் வாழ முடியாது, நாங்கள் கிளம்புறோம், எங்களை வச்சு குடும்ப நடத்துக்கு வக்கு இல்லை, உனக்கு என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தான். இன்னைக்கு கூட மகளிர் ஆணையத்தில் கூட அதான் சொல்லுது, இவர் ஃபீஸ் கட்டினாரா கேளுங்க, சரி கட்டலை, அப்போ இப்பயே வரணும், பிச்சைக்காரன் தான், மோசமானவன் நீங்கள் தான் சொல்கிறீங்க, கெட்டவன் சொல்கிறீங்க, ஏன் என்ன தேடி தேடி வரீங்க? என் மகளுக்கு நான் சொல்றது விருப்பம் என்னன்னா, அவள் நல்ல திறமைசாலி, அவளுக்கு நான் கார் ஓட்ட கற்றுக் கொடுத்துருக்குறேன், அவளுக்கு நான் நீச்சல் பைக் ஓட்ட கற்றுக் கொடுத்துருக்குறேன், மிக திறமைசாலி, குதிரை கூட நல்லா ஓட்டுவாள், நான் கொடைகள் ரொம்ப நல்ல பிள்ளை, அவளை நான் வந்து சந்தோஷமாக அவங்க அம்மா கூட இருக்க சொல்கிறேன். ஏன்னா என் கூட வரக்கூடாது, இந்த உலகம் மோசமான உலகம், ஒரு பெண் தாயோடு இருப்பது தான் நல்லது. இல்ல, நீங்க இப்படி ஒரு பதில் சொல்றத பார்த்தா தந்தைகளை ஒட்டுமொத்தமா குற்றம் சாட்டல. எத்தனை தந்தைகள் தாய் இல்லாம தன் மகளை வளர்த்துருக்காங்க. ஆனால் அந்த இது இருக்கு பாருங்க, வேரியேஷன். 100 தந்தைகளில் 100 குடும்பத்தை எடுத்தீங்கன்னா அதில் 80 பிள்ளைங்க அம்மாவுடைய வளர்ப்பு வருவாங்க, 20 தான் நான் அந்த பார்க்குறேன். தந்தைக்கு எனக்கு குற்றம் செலுத்தலை, ஒரு தந்தையை விட ஒரு தாய்க்கு தான் அதிக இருக்கு அந்த வேரியேஷன் இருக்குல்ல. அப்போ அதுதான் கரெக்டும் கூட. இப்போ நாளைக்கு இப்போ என்ன கேள்வி வரும், இப்போ இந்த என் மகளே கூட இருந்தாலும் அடுத்த கட்டம் உங்களுக்கு என்ன மாதிரிலாம் அந்த சமுதாயம் கொண்டு போகணும்னு தெரியும். அது உங்களுக்கு தெரிய சொல்ல வேண்டியதில்லை. அதனால அதை நான் நினைக்கிறேனே தவிர நான் எந்த தந்தையெல்லாம் குற்றம் சொல்லதில்லை. என் நல்ல தந்தைகள் இருக்க தான் செய்கிறாங்க, எல்லோரும் நல்ல தந்தை தான். எந்த தந்தை வந்து பிள்ளை கெட்டுக்குன்னு நினைப்பான். நான் உண்மையாக நல்ல தந்தை தான். நான் அவங்கள மேலே எந்த விதமான எனக்கு கால் புணர்ச்சி எதுவுமே கிடையாது. எதுக்கு உங்கள் பேர் நீ இப்படி பொதுத்தளத்துல சண்டை போடுறதுனால உனக்கு எதாவது நன்மை கிடைக்குதா? சரி, நீ பெண்ணை காப்பாத்துட்டு வர, நீ 25 lakhs என்ன நான் சம்பாதிக்கல. இப்போ நான் இவங்க சட்ட ரீதியாக நம்ம வந்து இவங்க விவகாரத்தாகி நான் இன்னொரு திருமணம் செய்து அதற்கு குழந்தைகள் பிறந்து எல்லாரும் வந்தாலும் இவள் எப்படியும் என்னுடைய பிள்ளை தானே. நடந்தால் இவங்க இப்போ விவகாரத்தை முடிஞ்சு நான் ஒரு குடும்ப வாழ்க்கையை திரும்ப ஆரம்பித்து அது ஒரு குழந்தை பாக்கியம், அதில் அந்த என்னுடைய வாழ்க்கையில் எப்படி வந்தாலும் இவள் தானே என்னுடைய மூத்த மகள். இவளுக்கு செய்யாமல் வேறு யாரும் செய்வேன்? எழுதி தரணுமா? என்ன ஒன்று எழுதி தர சொல்கிறேன். நான் இவங்க இங்கேருந்து என்னை விட்டு போகும்போது என்னுடைய 5 செக் லீஃபில் வெறும் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். இவனே பிச்சை எடுக்க இவன் கொடுக்குற செக் எதுக்குன்னு வீட்டில் போய் துரத்தி போட்டு போனாங்க. அன்றைக்கி என்னுடைய அக்கௌண்ட்டில் வேணால் 1000 ரூபா இல்லாமல் இருக்கலாம், அன்னைக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். எனக்கு ஒரு நம்பிக்கை, நான் சொன்னேன், நீ வா, நீ ஃபில் பண்ணிக்க, 25 லட்ச ரூபா ஃபில் பண்ணிக்கோ, உனக்கு என்ன பண்ண. அப்போ அவங்க என்ன நினச்சாங்க, இப்படிலாம் அவர் வரமாட்டார், இப்படிலாம் வரமாட்டாருங்க. இப்போ நான் சொல்கிறேன், உங்களை இப்போ நான் ஏன் பணம் தரணும்? நீ உன் கல்யாணத்தை சொல்லு, நீ டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுவேன், உங்கள் அம்மா கூட இரு, நான் கூட வர வேண்டாம், நான் வந்தால் என் பேரை சொல்ல வேண்டாம். இப்போ நீ அவங்க பாருங்கள், ஒரு பெண்ணை காப்பாற்றுன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்களா, பெண்ணை காப்பாற்ற வந்தேன், பெண்ணை காப்பாற்றுன்னு. இதில் வந்து எத்தனை பெண்களுடைய இப்போ அவங்க சொல்கிறபடி இருக்கட்டுமே, அது நடக்கல, அது பொய் குற்றச்சாட்டு. கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க, பொய் குற்றச்சாட்டு. அவங்க சொன்ன போலே ஒரு கதை வச்சுக்கும், ஒரு பேரை சொல்கிறாங்க, அந்த பொம்பளைக்கு ஒரு கல்யாணம் ஆகி இப்போ அவன் புருஷன் என்ன செய்வான்? அவங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்து அந்த குடும்பம் என்ன செய்யும்? பல பெண்கள் வச்சுருக்காருன்னா எவனோ ஒருத்தன் சந்தேகப்பட்டு நீ அவர் கூட இப்போ லவ் பண்ணியாமல் நீ அவர் கூட இருந்தான்னு ஒரு பழைய காலத்து கதையை தோண்டி இப்போ அந்த குடும்பம்லாம் நாசமாக போகிறதுக்கு வழி இருக்குல்ல. நான் யாரையும் பயமுறுத்தலை. நான் வந்து ஏன் இது வரைக்கும் நான் பற்றி எங்களுக்கு என்ன யாராலும் வரட்டுங்க, சாட்சி சொல்லலை, கரெக்டாக
நீ என்ன பழிவாங்க நினைக்கிற ரைட்டு, அது வந்து பொது தளத்தில் வந்து ஒரு பொய் குற்றச்சாட்டையான்னு சொல்லணும். பொய் குற்றச்சாட்டை சொல்லியிருக்க வேண்டாம்ல. எல்லோருக்கும் எல்லாரும் ஒரு பண்ணி அதைத்தான் எங்களுக்கு வருத்தத்திற்குரிய விஷயம். நான் சமுதாயத்தில் இப்போ நான் வந்து பொதுத்தளத்துக்குரிய நான் மாறிட்டேன். அப்போ நீங்கள் கேட்குற கேள்விகள் நம்ம ஏன் மிரட்ட நின்றுவாங்க அடுத்த கட்டத்துக்கு? நம்ம ஏன் மிரட்டணும்? தப்பு பண்ணால் தானே மிரட்டணும். எனக்கு என்ன பையன் இருக்குது? நான் வந்து ஏற்கனவே தப்பு பண்ணியிருந்தா தான் அவங்க அன்னைக்கே போய் கொடுத்துருப்பாங்களா? இவங்க சொன்னபடி இருந்தா நிறைவா ஒரே கேள்வி சார். இப்போ உங்களோட இந்த இது சார்பாக கழகம் சார்பாக மக்களுக்கு என்ன மாதிரி நலத்திட்டம் இந்த இந்த எங்களுடைய சர்வதேச உரிமை கழகம் விஸ்டர் லா சேம்பர் மூலியமா நிறைய பிள்ளைங்களை படிக்க வைக்க விரும்புகிறோம். கைவிடப்பட்ட தாய்மார்களுக்கு நாங்கள் நிறைய பேருக்கு உதவி செய்ய விரும்புகிறோம். எங்களுடைய முக்கிய நோக்கமே கிராமங்களுடைய வளர்ச்சி தான் சமுதாய மாற்றத்தை கொண்டு வரும். அதனால் நாங்கள் உண்மையாக போய் களத்தில் போய் யார் யாருக்கு உண்மையிலேயே தேவையோ அவங்க சந்தித்து கொடுப்போம் எங்களால் முடிந்தவரை. அதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கமே. இதில் எந்த விதமான அரசியல் நோக்கமும் கிடையாது. எங்களிடத்தில் எல்லா கட்சி சேர்ந்தவர்களும், எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும், எல்லா நம்பிக்கையை சேர்ந்தவர்களும், இறை நம்பிக்கை இல்லாதவர்களும் இருக்கிறாங்க. எங்களுடைய நோக்கம் வேறு எந்த விதமான நோக்கமும் கிடையாது. அரசியல் சுட்டு போட்டாலும் எனக்கு வராது. ஏன்னா அரசியல் பண்ணதற்கு அது பெரிய திறமைசாலி வேணும். சாதாரணமான அரசியல் வாழ்க்கை என்பது சாதாரண விஷயம் இல்லை, பெரிய விஷயம். அதுக்கெல்லாம் நமக்கு வந்து பிராப்தம் இருக்கணும், இறையருள் இருக்கணும். ஈஸியான அரசியல் வரணும்னா அது எங்களுக்கு நோக்கமும் கிடையாது. உண்மையாக அதுதான். அதனால் எங்களுடைய இந்த மாநாட்டுக்கு நீங்கள் எல்லோரும் வரணும். வந்தால் நாங்கள் செய்வதை நீங்கள் ஈஸியாக அறிந்து கொள்ள முடியும். அன்றைக்கு உண்மையான நீங்கள் அங்கே வருகிற மக்கள்கிட்ட நீங்கள் ஒரு பேட்டி எடுத்தீங்கன்னா, பைக்ஸ் எடுங்க, அப்போ சொல்லுவாங்க நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம். ஒருவேளை குறைகள் இருந்தால் கண்டிப்பாக சுட்டி காட்டுங்க. நான் ரொம்ப அதை நான் திருத்திக் கொள்ள விரும்புகிறேன். இப்போ இது மாநாடு திருநெல்வேலியில் வைத்து அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வச்சுருக்கோம். எங்களுடைய இந்த அமைப்பு ஆரம்பித்த தினமும் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தான். ஒரு காரியத்தை சொல்ல வர நல்ல நாளில் ஆரம்பிக்கணும். அது வந்து இந்த பஞ்சாங்கம் அந்த பார்த்து நல்ல நாள் சொல்லலை, ஒரு நல்ல அரசாங்கம் கொண்டாடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வைப்போம். அப்படி தான் அன்றைக்கி எங்கள் அமைப்பை ஆரம்பித்தோம். 1ஆம் ஆண்டு வருகிறது. அதனால் அந்த மாநாடு வச்சுருக்கிறோம். மக்கள் சப்போர்ட்டும், முக்கியமாக பத்திரிகையாளர்கள், சோசியல் மீடியா சப்போர்ட் எங்கள் கூட இருக்கணும். தயவுசெய்து குறை இருந்தால் சகோதரனாக வந்து எங்ககிட்ட சொன்னேன்னா நான் கண்டிப்பாக திருத்திக்குவேன். ஏன்னா நல்லவன் நான் நல்ல காரியம் நிறைய நல்லவர்களாக நினைக்கலாம். சில காரியத்தில் ஏதாவது எங்களுக்கு சார் இதை மாற்றிக்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா எப்பொழுதும் திருத்திக் கொள்வதற்கு உண்மையாக இருக்கிறேன். இது மூலயமா என்னோடய அமைப்பை சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன், இது என்னோட பாதிப்புனால நீங்கள் நிறைய பேருக்கு மனம் உடைஞ்சிருப்பீங்க. கலங்க வேண்டாம். நிச்சயம் தர்மம் வெல்லும், உண்மை நடக்கும். இது என்னையே பரிசோதித்துக் கொள்வதற்கும், என்னை இன்னும் திருத்திக் கொள்வதற்கும் தப்பு பண்ணிட்டேன்னு கேட்காதீங்க. இன்னும் நான் என்னென்ன காரியத்தெல்லாம் சரி செய்து கொள்வதற்கு, இன்னும் என்னை மெருகேற்றிக் கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்தது. வந்த பத்திரிகையாளர் அனைவருக்கும், யூடியூப் சேனல் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி.